சி. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழகத்தில் ஒரு புதிய சகாப்தம் பிறந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். தவறு செய்ய மாட்டேன், மற்றவர்களையும் செய்ய விட மாட்டேன் என அவர் உறுதியளித்துள்ள நிலையில், மதுரையில் ஒரு பெரும் ஊழல் விவகாரம் புதிய அரசின் கவனத்திற்காக காத்திருக்கிறது. மதுரை திருமங்கலம் அருகே உள்ள திரளி கண்மாயில் 15 அடி ஆழத்திற்கு மேல் மண் கொள்ளையடிக்கப்படுவது குறித்து நாம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளோம். 1 மீட்டர் மட்டுமே அனுமதி உள்ள இடத்தில் சட்ட விதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளன. நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிய பிறகும் ALR நிறுவனத்திற்கு சொந்தமான லாரி மண் கடத்தலில் ஈடுபட்டு போலீசாரிடம் சிக்கியது. ஆனால் இதையெல்லாம் கண்டும் காணாமல் மதுரை மாவட்ட கனிமவளத்துறை அதிகாரிகள் இன்னும் ALR நிறுவனத்திற்கு நடைச்சீட்டுகளை வழங்கி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் நேர்மையான நிர்வாகத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பதாக கையெழுத்திட்டுள்ளார். அதே வேகத்தில் இந்த கனிமவளக் கொள்ளையையும் அதற்கு துணை போகும் அதிகாரிகளையும் புதிய அரசு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கை. பழைய ஆட்சியில் தொடர்ந்த இந்த அநீதிக்கு புதிய ஆட்சியில் முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்பதே அனைவரின் கேள்வியாக உள்ளது.